இந்த கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ சாம்சங்கோட ஏஎன்சி சப்போர்ட் உள்ள ஒரு சூப்பர் ஹெட்ஃபோனு. இப்போ திடீர்னு இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போடுற காரணம் 15,000 ரூபாய்க்கு லான்ச் ஹெட்ஃபோன் இப்போ எவ்வளோ விலை தெரியுமா? வாங்க இப்போ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். இதான் கேலக்ஸி பட்ஸ் ப்ரோவோட பாக்ஸ். பிளாக் கலரில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் போட்டிருக்க ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 18,000 ரூபா போட்டிருக்கு. பட் லான்ச் பண்ணது 15,000 ரூபாய்க்கு. பாக்ஸோட பேக்கில் ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2-வே ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், 5 to 18 hours பேட்ரி பேக்கப், அப்புறம் IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ட், டியூன்டு பை AKG மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சாம்சங் ஹெட்ஃபோன் எல்லாமே AKG டியூன்டு பை தான். இப்போ வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதில் இந்த பட்ஸ் ப்ரோவோட டிசைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காதில் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு. அப்புறம் உள்ள ஒரு வாரண்டி கார்டு அண்ட் ஒன் குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. இதை ஃபுல்லாக உட்காந்து படித்தோம்னா இதுக்கே 2 நாள் ஆயிரும் போல். இதை அப்படியே மடித்து டப்பாவில் போட்டு ஒரு மூலையில் வச்சுருவோம். அடுத்து ஒரு RS அகர்வால்ஸ் புக்கு சைஸுக்கு ஒன்று இருக்குது. இதையும் மடித்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தோம்னா ஒரு சார்ஜிங் கேபிள், நல்ல குவாலிட்டியான கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னா ஒரு சின்ன டப்பா, எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக ஒரு டப்பா. எந்த அளவுக்கு சின்னதுன்னா நம்ம கையில் பிடிச்சி அதை ஓப்பன் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே 2 செட் ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸில் இயர் டிப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பட்ஸ் ப்ரோக்கு வருவோம். இந்த பட்ஸ் ப்ரோக்கும் மேலே ஒரு பேப்பர் ரேப்பர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மைன்யூட் விஷயத்துலையும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பட்ஸ் ப்ரோ ஓப்பன் பண்ணுவோம். நல்ல ஷைனிங்கான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா பாலிஷிங் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ அந்த பட்ஸை வெளியே எடுத்து பார்ப்போம். பட்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி தெரியுது. பட் பில்ட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த கேஸுமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் டைப்பில் இருக்குது. பின்னாடி பார்த்தோம்னா வயர்லெஸ் சார்ஜிங்க்கு மேக்னெட்டிக் காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது இந்த பட்ஸ் ப்ரோ. சாம்சங் டியூன்டு பை AKG மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் லைட்டு. ஸோ இப்போ வாங்க இதை பட்ஸ் ப்ரோவை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து சாம்சங் வேரபிள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். சின்ன சைஸ் ஆப் தான், பட் இதில் வந்து அடிஷ்னல் ப்ளக்கின்ஸ் நிறையா இருக்கும். எவ்ரி டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். வாங்க ஆப்குள்ளே போய் பார்ப்போம் இந்த UI எப்போ இருக்குன்னு. இதுதான் சாம்சங் கேலக்ஸி வேரபிள் ஆப். இதில் தான் பட்ஸ் ப்ரோவை கனெக்ட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது. இதில் நிறையா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் கேன்சல் லெவலில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஹை அண்ட் லோ இருக்குது. ஆல்சோ இதில் 2வது இருக்க ஆப்ஷன் வாய்ஸ் டிடெக்ட். இந்த வாய்ஸ் டிடெக்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மோடுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் இருக்கிறப்போ நீங்கள் யாராவது பக்கத்தில் ஏதாவது கேட்குறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியன்ட் சவுண்ட் மோடு எனேபிள் ஆகும். இந்த ஆம்பியன்ட் சவுண்ட் மோடு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்க சவுண்டை எக்ஸாக்டாக அப்படியே கொடுக்கும். உங்களுக்கு ஹெட்செட்டில் ப்ளே ஆகிற ஆடியோ சவுண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வாய்ஸ் டிடெக்ட் மோடு எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இருக்குது. இப்போ நான் எனேபிள் பண்ணிட்டு பேசுகிறேன் அப்படின்னா அது ஆம்பியன்ட் சவுண்ட் மோடு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம எனேபிள் பண்ணிட்டு பேசுகிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியன்ட் சவுண்ட் மோடு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்சோ இந்த ஆம்பியன்ட் சவுண்ட் மோடில் நீங்கள் உங்களுடைய அவுட் சைட் நாய்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லோவில் இருக்குது, இதுவே நீங்கள் ஹை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அவுட் சைட்லேருந்து வர நாய்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக கேட்கும். ஆல்சோ இப்போ வந்து நீங்கள் நான் ஆம்பியன்ட் சவுண்ட் மோடில் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு போகும். அதுக்குண்டான டைமும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5 செகண்ட்ஸ் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே பக்கத்தில் யார்ட்டையுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு போயிடும். இப்போ நான் 5 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன், 5 செகண்ட் நம்ம பேசாமல் இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் டச்சஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் வந்து ஜாகிங் ரன்னிங் போகிறப்போ வந்து ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த பிளாக் டச்சஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் டச்சஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் ஹெட்செட்டு போட்டு ஹெல்மெட் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டயத்துலையும் இது யூஸ் ஆகும். பிகாஸ் இந்த ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு டச் அண்ட் ஹோல்ட் ரெஸ்பான்ஸ். டச் அண்ட் ஹோல்ட் ரெஸ்பான்ஸில் வந்து நம்ம 2 சைடு ஹெட்செட்டையுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வால்யூம் அப் டவுனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ 2 மோடுக்குள்ளே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்டோ ஆம்பியன்ட் சவுண்ட் மோடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் மேனுவலாக அதில் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸ்க்கு வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் டு ஆம்பியன்ட் சவுண்ட் மோட் அண்ட் ஆம்பியன்ட் சவுண்ட் மோட் டு நாய்ஸ் கேன்சலேஷன் சவுண்ட் மோட் ரெண்டுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் நமக்கு ஏற்ற மாதிரி 2 சைடு பட்ஸையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இயர்பட் செட்டிங்ஸ். உள்ளே போனோம்னா ஈக்குவலைசர் மோட் நிறையாவே இருக்குது. மொத்தம் 6 மோட் இருக்குது. இல்லை பேஸ் மோட் அண்ட் டைனமிக் மோடு வந்து நல்லாவே இருக்குது. பேஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அந்த டைனமிக் மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடியோ குவாலிட்டியை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ரீட் நோட்டிஃபிகேஷன் அலவுட். இப்போ இந்த மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்ட் கால் வர்றப்போ வந்து யார்கிட்ட இந்த கால் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெட்செட்டில் வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்னியர் டிடெக்ஷன். இது வந்து நம்ம நிறையா ஹெட்செட்டில் பார்த்துருக்கோம். நீங்கள் காதிலேருந்து ஹெட்செட் எடுக்கிறப்போ வந்து பாட்டு ப்ளே பாஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதும் OnePlus மொபைல். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் வந்து இதில் எனேபிள் இல்லை. சாம்சங் மொபைல்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறையா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 360 சரௌண்ட் சவுண்ட்லாம் எனேபிள் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்கும். அப்புறம் நீங்கள் ஒருவேளை இந்த ஹெட்செட் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கினது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வாங்கினது வந்து எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சு. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்க்கு அப்புறம் வந்து பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்து ஃபைண்ட் மை இயர்பட்ஸ். ஒருவேளை வந்து உங்கள் ஹெட்செட் வந்து பக்கத்தில் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, ரொம்ப சவுண்ட்லாம் வராது, ஓரளவுக்கு சவுண்ட் வரும். வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தேடி எடுக்கிறதுக்கு. பட் காதிலே வச்சுட்டு இதை ஆன் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் வர்ற சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காது போயிடுச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே இருக்க செட்டிங்ஸ் அவ்வளோதான் மக்களே. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த பட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் காதில் நல்லாவே ஃபிட் ஆகுது. உங்கள் காதுக்கேற்ற பட்ஸு வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்னா நம்ம என்ன தான் ஷேக் பண்ணாலும் நல்லாவே ஃபிட்டாக இருக்குது காதில். பட்ஸோட வெயிட்னு பார்த்தோம்னா 6.3 கிராம், கேஸோட வெயிட்டு 45 கிராம் அப்ராக்சிமேட்லி. பட்ஸில் பார்த்தோம்னா 61 mAh பேட்ரி இருக்குது. பட்ஸோட ஸ்டாண்டலோன் மியூசிக் ப்ளேபேக் டைம்னு பார்த்தோம்னா 5 hours ப்ளஸ் வருது. காலுக்கு 4+ hours வருது. கேஸோட கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 472 mAh. ஸோ 3 times வந்து பட்ஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சாம்சங் மொபைலை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கேஸை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மொபைலில் பாப்பப் வந்துடும். ஸோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் அந்த ஏஎன்சியோட கம்பைன் பண்ணி கேட்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. அதுவும் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு நல்லாவே வந்து அவுட் சைட் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி விடுது. ஸோ அதனாலே ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் வருது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. ஆல்சோ இதில் அந்த டச் ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் டச் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குதுன்பா. அந்த சரவுண்ட் சவுண்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைடு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக பேஸெல்லாம் பஞ்சியாக இருக்குது. அண்ட் உங்கள்கிட்ட சாம்சங் மொபைல் இருந்தால் டெஃபினட்டாக அந்த 360 சரவுண்ட் சவுண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களை ஒரு வேறு வேர்ல்டுக்கே கொண்டு போகும். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இந்த டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்டு எல்லாமே வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ இதோட ப்ரைஸிங் என்ன தான் 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாலும் இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 7,500 ரூபா. சம்டைம்ஸ் ஆஃபரில் இன்னும் கம்மியாக 6,500க்குலாம் வருது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தோம்னா இது ஒரு வேறு லெவல் ஆஃபர் நம்பா. ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்கும்.
இந்த 6000 பட்ஜெட்டுக்கு இது ஒரு வேறு லெவல் பிக்கு. ANC ஒர்த்து, பட் பேட்டரி பேக் கொஞ்சம் கம்மி தான். பட் ஓவராலாக பார்க்குறப்ப இது வேறு லெவல் ஆஃபர்ன்பா. ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், see you, bye bye.